வேலூர் காகித பட்டறை பகுதி மக்கள் திமுக வார்டு உறுப்பினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். 23வது வார்டு காகித பட்டறை செல்லியம்மன் கோவில் தெரு திமுக வார்டு உறுப்பினர் மம்தாகுமார் பல ஆண்டுகளாக சாலை அமைக்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் 70க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் விடியா திமுகவினரால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இறங்கி வரோம், நைட்ல வர்றதா ரோட்டுக்கு வரணும். ரோட்ல இருந்து மலை வரைக்கும் பள்ளம் மேடு தான் இருக்குது, வசதியே கிடையாது. ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கணும், வீட்டு மேலே ஏற முடியாது. கால் விழுந்தோ ஒடிதோ 2 வாட்டி விழுந்து கால் ஒண்டிச்சு. நாங்க ஒரு நாஸ்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட ரோட்டு தான் வரணும். எவ்வளவு தொலைவுல இருந்து வரணும் தெரியுமா? நாங்க வயசானவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும், ரோடே போடல. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கூச்சிக்குளத்தூரில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் விவசாயிகள் 4 பேர் படுகாயமடைந்தனர். கோட்டப்புஞ்சையிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற ஆட்டோ மீது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த 4 விவசாயிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சி மீது அதிருப்தியில் உள்ள அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அலட்சியத்துடன் செயல்படுவதால் நாள்தோறும் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் சேதமடைந்து உள்ளதால் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கான்கிரீட் கலவை தூர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு விரிசல் அடைந்தும் முழு கட்டடமும் பாழடைந்து உள்ளதாக புகார் கூறும் மக்கள் அலுவலகம் வளாகம் பராமரிப்பின்றி உள்ள நிலையில் சுகாதாரமும் கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்திற்கு வீணாக செலவழிக்கும் பணத்தில் சிறிதளவு அரசு அலுவலகங்களை சீரமைப்பதற்கும் ஒதுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் கழிவுநீர் கலந்த சீரற்ற குடிநீர் விநியோகத்தால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடம்பன்குளம் பட்டியலின மக்கள் வசிக்கும் மேடான பகுதியில் குடிநீர் முறையாக கிடைக்காமல் குழி தோண்டி அங்குள்ள குழாய்களிலிருந்து தண்ணீர் எடுக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் கோடை மழையில் குடிநீர் குழாய்களில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தோண்டப்பட்ட பள்ளங்களில் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விடியா திமுக அரசு பேரூராட்சி சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.